ஹாய் கைஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் டைம் பொள்ளாச்சியில் இருக்கேன். கரெக்டாக பொள்ளாச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாஸ்தி கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு, சிட்டி ரேஞ்சுக்கு பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. பட் நமக்கு பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊர் பேர் கேட்டவுடனே நமக்கு என்ன தோணும்? பொள்ளாச்சியா, அந்த வால்பாறை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, சூப்பரான ஊரில் அப்படி தான் டக்குன்னு தோணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படி தான் தோணும். பொள்ளாச்சினாலே வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தோணும். ரெண்டாவதாக தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ரா ட்ராவல்ஸ். சக்ரா ட்ராவல்ஸ் நான் ஏன் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சக்ரா ட்ராவல்ஸோடைய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அவங்க க்ரோயிங் ஜேர்னியில் கூடவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா, அவங்களுடைய எல்லா பஸ்ஸஸும் நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புது பஸ்ஸில் சக்ரா ட்ராவல்ஸ் எடுத்துருக்கக்கூடிய ஒரு புது பஸ்ஸில் நம்ம வந்து பொள்ளாச்சி டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம். ரூட்டை வந்து எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை. இந்த ரூட்டில் புதுசாக BS6 பாரத் பென்ஸ் லக்ஸரி ஏசி ஸ்லீப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த புது பஸ்ஸை ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம ஜேர்னி பண்ணி ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்க்க போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து சென்னை, பொள்ளாச்சியிலேருந்து பெங்களூர், மற்ற ஊர்களுக்கெல்லாம் ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இங்கேருந்து கிளம்பும். ஸோ எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ள நம்ம பஸ் எதுன்னு வந்து இங்கேருந்து தெரியாது, கிட்ட போய் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கும்போது தான் தெரியும். ரெடி ஆகிட்டு இருக்கு பஸ்ஸு. எப்போவுமே வந்து ஒரு பஸ் ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடுவாங்க, உள்ளே எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ரெடி ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த பிராண்ட் நியூ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ். எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் முடிந்திருத்தோ. அடுத்து இன்டீரியர் ஷாட்ஸ் பார்ப்போமா? அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். எவ்வளவோ ரூட்ஸில் எவ்வளவோ பஸ்ஸஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம விதவிதமாக பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் புதுசாக தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க பஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. பஸ் ஃபீல்டில் வந்து பாடி கட்டுறவங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்டீரியர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆஸ் அ பஸ் ஃபேனாக நான் பார்த்தேன்னா, ரொம்ப வருஷமாகவே ஒரு 5 to 6 இயர்ஸாகவே எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் கெப்பலா இன்டீரியர்ஸ் பார்த்த உடனே வந்து அப்படியே கவுத்துரும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இப்பையும் கூட கெப்பலா இன்டீரியர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லலாம், ரொம்ப நாளாச்சே ப்ரோ கெப்பலா இன்டீரியர்ஸ்லாம், கெப்பலாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கே ப்ரோ, அதில் என்ன புதுசாக இருக்குன்னு. பட் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கெப்பலா இன்டீரியர்ஸ்குள்ளே வரும்போதும் அவ்வளோ ஒரு ரிச் ஃபீலிங்காக இருக்கும். ஒரு லக்ஸரி ஆம்னி பஸ்ஸுக்கு, ஒரு லக்ஸரி பஸ்ஸுக்கு ஒரு ரிச் ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியது இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கும் தான். ஸோ கெப்பல்லாம் அந்த விஷயத்தில் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கான கலர் காம்பினேஷன் சொல்லலாம். கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்டிங்க்கும் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா மேட்டு,
கீழே விரிச்சிருக்க இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. கோல்டு கலர், ரெட் கலர், நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அண்டு இங்கே பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில், ஒரு சில்கி ஃபினிஷ் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சியில் ஹோட்டல் மாதாவா இன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய பார்க்கிங் தான் நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் நிற்கக்கூடியது. நம்ம சக்கரா ட்ராவல்ஸ் பஸ்ஸும் அங்கே தான் இருக்கும். அவங்களுக்கான செப்பரேட் ஆஃபீஸே இருக்குது. அவங்க பிராண்டிங்லாம் போட்ட தனி ஆஃபீஸே அவங்களுக்கு இருக்குது. பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸியான ஆம்னி பஸ் பார்க்கிங் பொள்ளாச்சியில் இது. ஷார்ப்பாக 9 o'clock கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க போர்டிங் டைம் இந்த பார்க்கிங்லேருந்து 9 o'clock தான். பேசஞ்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க. நம்மளும் போய் அப்படியே ஏறிக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற போகிறது L4 பர்த்தில். L4 அப்படிங்கிறது 4th ரோவில் இருக்கக்கூடிய லோவர் சிங்கிள். அதுதான் இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கிறது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 rows இருக்கக்கூடிய 36 berth வண்டி இது. பொள்ளாச்சியிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா அடுத்து இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் செக்ஷன் வரப்போது, அதை வந்து நம்ம கவர் பண்ணணும் கேபின் ரைடு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பஸ் போகக்கூடிய ரூட் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ரூட் போகும். ஸோ அந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் லைன்லாம் நான் கேபின் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சீக்கிரம் போய் அதை கேபினில் கவர் பண்ணணும் சக்கரா ட்ராவல்ஸ் ஜர்னியில். அதுக்கு முன்னாடி நம்ம பர்த்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சீக்கிரம் பார்த்துடலாம். ஒரு 5 minutes பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்டு போய் கேபின் ரைடு ஆரம்பிக்க வேண்டியதான். என் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், வியர்டாக இருக்கும், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா பயங்கரமாக தொண்டை கட்டியிருக்கு, பேசவே முடியல ஆக்சுவலி. பட் வீடியோக்காக நான் கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி தான் பேசுகிறேன். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பஸ்ஸில் போய் உட்காந்து பார்ப்போம். எப்போவுமே ஸ்லீப்பர் பஸ்ஸு செப்பலை தயவு செஞ்சு கீழே வைங்க. ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்கிட்ட இருந்து, ஒரு பஸ் ஃபேனாக பேசஞ்சர்ஸ்க்கு எனக்கு பெரிய ரிக்வெஸ்ட். ஏன்னா ரீசெண்டாக SCTCலலாம் பார்த்தேன் நிறைய பேர் அப்படியே செப்பலோட மேலே ஏறி அப்படியே செப்பலை மேலே வச்சுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். செப்பலை கீழே வச்சுருங்க. சேஃபாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா பஸ்லேயும், அங்கே வச்சுருங்க. செப்பலை அவ்வளோ பாதுகாத்து மேலே வரைக்கும் கொண்டு போய் வைக்க தெரிஞ்ச மக்களுக்கு முக்கியமான விஷயங்களை பாதுகாக்க தெரியல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு ஆம்னி பஸ்ஸு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வெளியிலேருந்து உள்ளே வந்து உள்ள பர்த்தில் இருந்து லேப்டாப் பேக்கையும் சேர்த்து திருடிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ரீசெண்டாக நியூஸ்லலாம் வந்துச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப்லலாம் நிற்கும் போது ஃபோனெல்லாம் சார்ஜில் போட்டுட்டு, இல்லை லேப்டாப் பேக்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போகாதீங்க. நிறைய ஆம்னி பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா கேமராஸ்லாம் பர்டிகுலராக நிறையா வந்து ரெகுலராக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சக்கரா ட்ராவல்ஸ் பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கேமரா, சைடில் கேமரா, 2 சைட்லேயும் கேமரா, அதுக்கப்புறம் கேபினில் கேமரா, எல்லாமே பக்காவாக இருக்குது. அவங்க சைடில் இந்த ட்ராவல் சைட்லேருந்து என்னென்ன பண்ணி தர முடியுமோ கரெக்டாக பண்ணுறாங்க. நம்மளும் வந்து ட்ராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்தில் வந்து செட்டில் ஆயாச்சு. L4 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லோவர் பர்த் தான் புக் பண்ணியிருக்கிறது. டக்குன்னு என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு உடனே கேபின் ஓடிடுவோம். நல்ல ஒரு நீட்டான சில்கி ஃபினிஷ் பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க பர்த்துக்கு மேலே. அவங்க பிராண்டிங் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே போட்டிருக்கும். ஒரு திக்கான பிளாங்கெட்டு, ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு, நல்லா பெரிய பிளாங்கெட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பில்லோ கவரோட ஒரு நல்ல திக்கான பில்லோ கொடுத்துருக்காங்க. எலிவேட்டட் பில்லோ இருக்குது, பட் அதை தாண்டி செப்பரேட் பில்லோவும் கொடுத்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. சைடில் மொபைல் ஹோல்டர் இருக்குது, மொபைல் சார்ஜிங் பாயிண்ட், USB டைப்பும் இருக்குது, ப்ளக் டைப்பும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கன்சோல், ஏசி வெண்ட் கன்சோல், அட்ஜஸ்டபிள் டைப் தான். அண்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸும் இருக்குது. ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப்பு ரெண்டுமே இருக்குது. எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் போர்ட் பண்ணோடனே 500 ml வாட்டர் பாட்டில், அதை வச்சுக்கிறதுக்கான பாட்டில் ஹோல்டர், அப்புறம் பேக் வச்சுக்கிறதுக்கான லக்கேஜ் ஹோல்டர். மேலே இன்னொரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டும் இருக்குது. ஸ்க்ரீன் கலர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மேட்ச் ஆகுது லைட்டிங்க்கு. சைடில் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிப் லைட்டிங் வந்து இந்த போர்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு வீக் டே. ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லெஸ் ப்ரைஸே கிடச்சிது.
₹1040 நான் புக் பண்ணது. சென்னை டு பொள்ளாச்சி சிங்கிள் பர்த், சாரி மாற்றி சொல்கிறேன் பாருங்க, பொள்ளாச்சி டு சென்னை சிங்கிள் பர்த் ஃபேரு 1040. நான் புக் பண்ணும்போது என்ன ஃபேர் இருந்துச்சோ அது எக்ஸாக்டாக அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன், 1040. பொள்ளாச்சி டு சென்னை பார்த்தீங்கன்னா நிறையா ரூட்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 3-4 ரூட் வழியாக போகலாம். ஒன்று வந்து பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை, பழனி, திண்டுக்கல் வழியாக சென்னை போகலாம். இல்லை பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை, பல்லடம், திருப்பூர் வழியாக சென்னை போகலாம். இல்லாட்டி இப்போ நம்ம போகிற ரூட்டு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகலாம். இல்லை பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை, தாராபுரம் போய் அப்படியே வந்து சென்னை போகலாம். இப்படி பல ரூட்ஸ் இருக்குது நீங்கள் சென்னை கனெக்ட் பண்ணுறதுக்கு. பொள்ளாச்சியிலேருந்து எப்படி வேணால் போகலாம். இங்கே சக்ரா ட்ராவல்ஸே பார்த்தீங்கன்னா 3 ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று திருப்பூர் ரூட்டில், இன்னொன்று வந்து பழனி திண்டுக்கல் ரூட்டில், இன்னொன்று வந்து நம்ம போகிற கோயம்புத்தூர் ரூட்டில். 3 ரூட்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் டைமிங்கில் இருக்காதுங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் டைமிங்ஸ் தான் வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர பெரிய ஒரு சேஞ்ச் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் பொள்ளாச்சி டு சென்னைனா எது வேணால் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏசின்னு வந்துட்டால் இது இருக்குது, நான் ஏசி கூட இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. திண்டுக்கல் ரூட்டில் நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம்னி பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடேஸில் ஃபேர் இன்க்ரீஸ் ஆகும். நவீன் வந்து அன்றைக்கி வீடியோவில் சொன்னானே ₹1040 ட்ராவல் பண்ணேன், இன்றைக்கி என்ன ப்ரைஸ் 1500 இருக்குது, அதுக்கு மேலே இருக்குன்னா வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுதான் ரீசன். வீக்கெண்டில் வந்து ஃபேரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வைப்பாங்க. சரி வாங்க, அப்படியே முன்னாடி கை என்னை இழுக்குது, எங்கள் கேபினுக்கு தான். ட்ராவல்ஸ் பஸ்ஸில் போனால் தான் இந்த மாதிரி இந்த ரூட்டை கேபினில் எடுக்க முடிகிறது. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். டிஎன்எஸ்டிசிலையும் விட மாட்டாங்க, ப்ரைவேட் ரூட் பஸ்ஸாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் உட்கார விட மாட்டாங்க. இங்கே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் லேடிஸ் தான் உட்காரணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பட் ஆம்னி பஸ்லாம் நம்மளுக்கு அப்படி இல்லை, ஜாலியாக கேபின் ரைட் பண்ணிட்டு போகலாம். டே டைமில் பண்ணியிருந்தால் இன்னும் வியூ சூப்பராக இருந்திருக்கும். போலாண்ணா.
கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற பஸ்னால் எப்படி போர்டிங் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம வந்து பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி கிணத்துக்கடவு மலுமிச்சம்பட்டி வழியாக உக்கடம்லேருந்து இப்போ காந்திபுரம் வந்துட்டோம். காந்திபுரம்லேருந்து ரெகுலர் பிக்கப் பாயிண்ட்ஸ் காந்திபுரம் தாண்டி வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பிக்கப் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோப்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் KMCH வரும், சித்ரா வரும், அதுக்கப்புறம் நீலாம்பூர் வரும், கருமத்தம்பட்டி டோல் வரும். அதுக்கப்புறம் இருக்கிற பிக்கப் பாயிண்ட்ஸ் தான் ரெகுலர் தான். சூப்பராக ஒரு கேபின் ரைடு போய்கிட்டு இருக்கு நம்ம சக்கரா ட்ராவல்ஸுடைய பிராண்ட் நியூ பாரத் பென்ஸ் ஸ்லீப்பரில். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேபின்லேயே தான் உட்காந்துருக்கேன். எப்போ ஆரம்பித்தது பொள்ளாச்சியில் ஆரம்பித்தது, பொள்ளாச்சி தாண்டி கிணத்துக்கடவுலேருந்து கேபினில் உட்கார ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போவே இல்லை. அண்ணங்க கூடலாம் செம்மையாக பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2 வருஷமாக நான் வந்து சக்கரா ட்ராவல்ஸில் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. அதுலேருந்து எந்த பஸ் எடுத்தாலும் அவங்க பஸ்ஸில் நான் வீடியோ பண்ணிடுறது. ஸோ எனக்கு அங்கே இருக்கிற க்ரூ எல்லாருமே வந்து நல்லாவே பழக்கப்பட்டவங்க. ஸோ சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான க்ரூ. பேசஞ்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கைண்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 80 லாக்டு, எல்லா BS6 வண்டி மாதிரி தான் இந்த பாரத் பென்ஸும் 80 லாக்டு. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. லேலாண்டுக்கும் பாரத் பென்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. பிக்கப்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. அண்ட் இப்போ வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து இங்கே நிறுத்துவாங்க, விஜயமங்கலம் டோல் தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை கிட்ட இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11:45 ஆகுது. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு டீ குடிச்சிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கப்புறம் நான் தூங்க தான் போகிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து கேபின் ரைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தூங்க போகிறது தான். உளுந்தூர்பேட்டையில் இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தும் போது அங்கே வந்து கொஞ்சம் கேபின் ரைட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம பஸ் இங்கே நின்றுருக்கு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு பஸ் வந்துடுச்சு. இந்த பஸ் வந்து பல்லடம் திருப்பூர் வழியாக பெருமாநல்லூரில் ஜாயின் பண்ணி நம்மளை இங்கே மீட் பண்ணியிருக்கு.
இவ்வளோ நேரம் நமக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் கேபின்லேயே உட்காந்து ட்ராவல் பண்ணியாச்சு. பட் ஆஸ் அ பஸ் ரிவ்யூவர் நான் படுத்து பார்த்தும் எப்படி இருக்குன்னு சொல்லணும். பர்த்தில் வந்து படுத்து சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஏசி கூலிங்லாம் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லணும். நாளைக்கு மார்னிங் நான் அதை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்பில் முழிப்பேன். அங்கேருந்து வந்து கொஞ்சம் கேபின் ரைட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவானி பைபாஸ் வரும். அடுத்து பவானி பைபாஸ், சித்தோடு பைபாஸ், அதோட பார்த்தீங்கன்னா போர்டிங் முடியுது. இந்த வண்டிக்கு அவ்வளோதான் போர்டிங். அதுக்கப்புறம் வந்து போர்டிங் கிடையாது. சார்ட்டே அதோட முடியுது. சேலம் போர்டிங்லாம் கொடுக்கல. நாளைக்கு மார்னிங் நம்ம உளுந்தூர்பேட்டையில் மீட் பண்ணுவோம். குட் நைட். Two hours later. ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் தாண்டி போரூர் பைபாஸ் வழியாக கோயம்பேடு வரைக்குமே தராங்க. கிளாம்பாக்கம், பெருங்களத்தூர், போரூர் டோல்கேட், மதுரவாயில், கோயம்பேடு ரோஹிணி தேட்டர் தான் லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட். அண்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறங்கும் போது கையில் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க. இது எப்போவுமே நம்ம எல்லா சக்கரா ட்ராவல்ஸ் வீடியோலையும் பார்த்துருப்போம். ஒரு வெட் வைஃபும் அவங்களோட ஒரு விசிட்டிங் கார்டும் கொடுக்குறாங்க. இதோ இதில் இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணியே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட. கொடுத்துருங்க, நான் இங்கேயே கொடுக்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. ஆட்டோ
ஆஸ் ஆல்வேஸ் எப்பயும் போல் சக்ரா ட்ராவல்ஸ் எந்த வகையிலும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான சூப்பரான சர்வீஸை பொள்ளாச்சிலேருந்து சென்னை வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சென்னை பஸ்ஸு. புது பஸ்ஸு தரமாக இருந்துச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு ஷெட்யூல்லே 7 மணி தான் போட்டுருந்துச்சு. ஆனால் 6:40க்கெலாம் வந்தாச்சு. 20 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்தாச்சு. 80 தான் ஸ்பீட் லாக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 80 ஸ்பீட் லாக்லேயே கண்டினியூஸாக எப்போவுமே ஓட்டி டைமிங்கை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஒரு செம்ம பஸ்ஸு. நீங்கள் கண்டிப்பாக வந்து பொள்ளாச்சி சைடு இல்லை கோயம்புத்தூர் சைடு போகிறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரூட்டில் இப்போ வந்து நியூ பஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஜேர்னி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அமையும். க்ரூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரெஸ்ட் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான ரெஸ்ட் ரூம் பிரேக்லாம் நிறுத்துகிறாங்க. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இந்த விலாகில் வந்து வாய்ஸ்லாம் கொஞ்சம் குளறுபடியாக தான் இருந்திருக்கும். தொண்டை கட்டினதுனால ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு இன்னைக்கு காலில். ஸோ சீக்கிரமே இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். விலாக் பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி ஆகிடுச்சு வாய்ஸ். டாட்டா.